பார்த்தீங்கன்னாக்கா மெரினா பீச் இங்கே தான் இருக்கும். ஒரு மாதா சிலை இருக்காங்க. இப்போ வந்து பாரதி வந்து மட்டிக்கறி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டா. சரி வா போய் மட்டிக்கறி வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வாங்குகிறோம். வரும்போது தூக்கு எடுத்துன்னு வந்துட்டா பாரதி வந்தது பாருங்களேன். வரும்போது இது ஒரு மாதா சிலை இருக்குது பாருங்க. இது ஆப்போசிட்டில் தான் மாதா சிலை பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இது எதிர்க்க தான் நாங்கள் வாங்க வந்திருக்கோம். பாரதி பாலகிருஷ்ணன் வந்து மட்டிக்கறி கடைசியில் ஒரு பாட்டிக்கிட்ட பிடிச்சிட்டோம். அவங்க வேறு யாருக்கா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சரி வாங்கலான்ட்டு வந்திருக்கோம். பாருங்கள் பாரதி அந்த பாட்டி கூட வரா பாருங்கள். இந்த பாருங்கள் அந்த பாட்டி தான் விற்கிறாங்க மட்டிக்கறி. வாங்க பாரதி பாலகிருஷ்ணன் வெளிச்சத்தில் காட்டுங்க. மட்டிக்கறி இருக்கு வாங்கிட்டு சந்தோஷம்னா ஹாப்பியா? அம்மா எவ்வளோம்மா? இவங்க தான் விற்கிறாங்க இங்கே மட்டிக்கறி. எவ்வளோம்மா? 300 ரைட்டு. இது எங்கேருந்து வருது? ஒரு வருஷமா அம்மா எங்கேருந்து வருது? முட்டுக்காட்டிலேருந்து வருது. இவங்க போய் இதுக்காக மெனக்கிட்டு வாங்குறாங்க. எத்தனை வருஷமா வாங்கி விற்கிறீங்க நீங்கள்? ஓ உங்கள் பேர் என்னம்மா? பார்த்தீங்களா, அன்னை தெரசா மாதிரி இவங்க வந்து மட்டிக்கறிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. இவங்க நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புகிறேன் நான். இந்த மாதா சாலைக்கிட்ட வந்து நீங்கள் வந்து மட்டிக்கறி எங்கே விற்கிறாங்க, அந்த அம்மா வீடு தெரசா அம்மா வீடு எங்கே இருக்குன்னு கேட்டாக்கா சொல்லுவாங்க. தரும் மாதா சாலை பாருங்கள். அங்கே கூட ஒரு பிரச்சனை இருக்குது, பீச்சில் இருக்கும். நன்றி, தேங்க்ஸ்மா, பாய் சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு வாங்கிட்டு வந்த மட்டிக்கறி. பாரதி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தா அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு, வன்னியம்பதியில் வாங்குவோம் அப்படி சொல்லிகிட்டே இருந்தா. நைட்டு பார்த்தீங்களே தெரசா பாட்டிக்கிட்ட வாங்கினோம் இல்லையா, அந்த பாட்டியோட அக்கா தான் வந்து மயிலாப்பூரில் எடுத்து வந்து கொடுப்பாங்க. மொட்டாக்கான் பேர் அவங்க எடுத்து வந்து கொடுப்பாங்க. ஒரு டம்ளர் வந்து 20 ரூபா அப்போல்லாம். இப்போ பாருங்கள் நைட்டு வந்து 300 ருபீஸ் வாங்கியிருக்கோம். பாரதி பாலகிருஷ்ணன் டேஸ்ட் பண்ணுவாங்க, எப்படி இருக்கு சொல்லுங்கள். இது கவலை மீன் ஆனால் அது சாப்பிட்டாக்கா கவலையாகவே இருக்காது. சாப்பிட்டு பாருங்க பாரதி பாலகிருஷ்ணன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நேரத்தில் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எதுனா நினைங்க. உங்கள் வீட்டுக்காரர் இவ்வளோ சொன்னவொன்னு வாங்கி கொடுத்துருக்காருல, பெருமையாக இருக்கா?